பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் மார்கழி மாதம். இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமயாகி நானும் டாக்டர் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம். மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான். ஒசந்த மாதம், தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம். அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா? மோட்சத்தில் இடம் உண்டு. நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட 29 நாள் வருது. இந்த 29 நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்தால 4லேருந்து 6 வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம். நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திருவம்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். சாமி என்ன சாமி எடுத்த விட்டு மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழியை சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோட்சத்துக்கு. நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம். அப்போ இந்த 4 to 6 எழுந்திரிச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாவை படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்கே பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது. அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம், தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம், அதனால் பீட மாதம், அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும். அதெல்லாம் கிடையாது. மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம். அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம். தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அத்தனையா அன்னன்னைக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள். சரி, இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்போ, முடிகிறது எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 16/12/2024 மார்கழி மாதம் பிறக்குது. மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது 13/1/2025 மார்கழி மாதம் முடியுது. அப்போ சற்றேறக்குறைய 29 நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள், அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு, விசேஷமான நாட்கள் உண்டு. அதுபடி பார்க்கும்போது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை. எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும்பொழுது தனுர் மாத பூஜைகள் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்யறதுக்கு சொல்லுவாங்க. அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க. எப்பொழுதுமே இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 17/12/2024 வாழ்ந்த கண்ணுக்கு நேர வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி. அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க 145வது ஜெயந்தி விழா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள். நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை. அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/12/2020 தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி. அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 2/1/2025 ஸ்ரவண விரதம்.
ஸ்ரவணம் அப்படின்னாக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம். ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நாள். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சா சொர்க்க வாசல் திறந்து அந்த சொர்க்க வாசலை கண்டுட்டு எம்பெருமானை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டாக இருக்குமா, ஆனந்தமான ஆண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/1/2025 ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளோ தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க. எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/1/2025 ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சக்ஷேத்திரம் இருக்குது. அந்த பஞ்சக்ஷேத்திரத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது. அந்த திரையை விலக்கி எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள். அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர். உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன். அந்த ஈசனுடைய நாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எம்பெருமான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர். அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாமி, இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஆங்கில புத்தாண்டான 1/1/2025 அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போதே போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம். போகி பண்டிகை அப்படின்னா என்னன்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை. இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள். அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது, வரிசையாக வருது. அது தை மாதத்தில் வருது. அப்போ 1/1/2025 இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா? ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம். தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கிர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? ரிஷபராசி நேயர்கள், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதம் கொண்டது ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ராசியிலேயே குரு உங்களுக்கு அமர்ந்திருக்கார். ஆனால் அவர் வக்ர நிலை அடைஞ்சது உங்களுக்கு மிக மிக சிறப்பானது. அப்போ வக்ர நிலை, அதாவது வக்கரம் பெறாமல் இருந்தால் தொல்லைகள் தரும். இப்போ வக்கரம் பெற்றதுனால் நல்லது. அந்தமாரி நல்லா இருக்கிற காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாயும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல போய் அவரும் வக்ர நிலையில் இருக்கார். அப்போது இவங்க 2 பேரும் வக்ர நிலையில் இருக்கிறாங்க. குரு ராசியிலே இருக்கார். கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ர நிலையில் இருக்கார். அப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணங்கள் கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் 5ஆம் இடத்துல கேது இருக்கிற காரணத்தினால உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்வது இந்த மாதங்களிலே போய் செய்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யுங்கார் சொல்லுவார். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே மாத பிறப்பு மாதத்தினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்கிறது சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் சூரியன் தனுர் ராசிக்கு வரும். தனுர் மாதம், அதனால தான் சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய காலகட்டம்.
இந்த மாதத்தில் பெயர்ச்சிகள்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் வந்து கும்பத்துக்கு போகிறார், புதன் தனுசுக்கு வரார். இதுதான் வந்து பெயர்ச்சி. செவ்வாய் நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதி அடைஞ்சு போயிருக்கு. சரி, இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தாங்கன்னா சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருந்தார் இவ்வளோ நாளாக. அதனால் நீங்கள் வந்து வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், புதிய முயற்சி எடுக்கணும், இது எல்லாத்துலேயுமே தடை வரும். அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தோன்னா சிறு சிறு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இந்த 2 பேருமே செவ்வாய் தான். செவ்வாய் 3ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நீச்சப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 7-12 அதிபதின்னு சொல்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும், நல்ல யோகம் வரணும், வெளிநாட்டில் உங்களுக்கு பிஆர்லாம் வரணும் அப்படின்ற ஒரு பொசிஷன் வரணும்னா நிச்சயமாக 12ஆம் அதிபதி வந்து நீச்சம் பெற்று போயிருந்து வக்கரத்தோடு இருந்தார்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு பிஆர், உங்களுக்கு வந்து பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் இது எல்லாமே கிடைக்கும். அதை தவிர இங்கேருந்து வெளிநாடு போகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வலுப்பெறுறது. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், உங்களுடைய கர்மாக்களை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கர்மத்தின் அதிபதியான சனி பகவான் இருக்கார். இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் என்னென்னா ராசிநாதனே போய் 10ஆம் இடத்துல போய் உட்கார்றோம். அதாவது ஒரு 15 நாள் 1ஆம் தேதி வாக்கில் 1/1/2025 2ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதன் அவரே போய் 10ஆம் இடத்துல உட்கார்றோம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் கர்மஸ்தானம் வலுப்பெற்று போகிறது. அதனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அவரே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி. அதன் மூலியமாக கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தையும் கொடுப்பார். உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அது தவிர வந்து இது என்ன சொல்கிறது, அதாவது தேவையற்ற கழிவுகள் வெளிப்போகக்கூடிய இடத்துலெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஏரியாஸில் இல்லாமல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறது அதீதமான சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தில் சற்று பின்னடையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பார்த்தாலேயானால் நீங்கள் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும். அதுவும் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக அவர் செஞ்சு கொடுக்கும். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் 9-10 அதிபதி வேறு. அதனால் வந்து உங்களுக்கு தர்ம கர்ம அதிபதி யோகத்தை வேறு கொடுக்குறார். 10ஆம் இடத்துலேயே போய் இருந்து ராசிநாதனும் அங்கே போய் இருக்கிறதுனால பொது வாழ்வில் இருக்கிறவங்க நிறைய சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், பெருமிதம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலையே பட தேவையில்லை. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகளுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்க அதாவது கருவுற்று இருக்கிறவங்களாம் கொஞ்சம் டாக்டருடைய அட்வைஸை ஜாகிரதையாக கேட்டு நடக்கிறது நல்லது. தனித்த கேத்து இருக்கிறதும் கேத்துவை வக்கரகுரு பார்க்குறதும் அந்த அளவு விசேஷம் இல்லை. அதனால் கருவுற்று இருக்கக்கூடிய ரிஷபராசி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா அது வந்து அபார்ஷனில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு புதனும் சூரியனும் எந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள். அது தவிர வந்து ராகுவின் 11ஆம் இடத்தினுடைய ஏற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. ராசிநாதன் ராசிக்கு 9க்கு வந்திருக்கிறார். 9க்கு வந்தவரை பிரகஸ்பதியான குரு பார்க்குறார். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குரு பார்க்கும்பொழுது இத்தனை நாள் வீட்டில் முடங்கி இருந்தீங்க, பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, வாய்ப்பு இல்லாமல் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க, வெளியில் போகிறதுக்கே அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, அத்தனை பேருக்கும் இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய நாளில் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் செவ்வாயானவர்
வக்ரம் அடைஞ்சி நீச்சம் அடைஞ்சிருக்கார். அப்போ நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர 3ஆம் இடத்துல இருக்கிற நீச்ச செவ்வாய், வக்ரமான செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனை சப்தம பார்வை பார்க்குறார். நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்துகிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது என்ன சாமி அப்படின்னாக்க, நிலக்காரனான பூமிக்காரகன் பார்க்கும்பொழுது, நிலக்காரகன் சுக்கிரனை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று கொடுத்தனத்தில் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு காணியாவது இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர இந்த ஏர்டெல் கம்யூனிகேஷன் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த ஏர்டெல் ஜியோ இதில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் இதன் நிர்வாகிகளுக்கும் புதிய புதிய சந்தாதாரர்கள் கிடைச்சி வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த இந்த கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இத்தனை நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த வேலைகள், பதவி உயர்வுகள், பண வரவுகள் அத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலும் வக்ரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை உங்களுக்கு தடையாக இருந்துட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க ரிஷபராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்றது சனி பகவான். சனி பகவான் கூட சுக்கிர பகவான் சேர்றாரு. அப்போ கர்மக்காரகன் கூட இவர் சேரும்பொழுது சுக்கிரனுக்கு சனி நட்பு. அப்போ இதுவரையிலும் ரிஷபராசி சேர்ந்த நண்பர்களுக்கு தொழிலில் இருந்த முடக்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனை கண்ட பனி போல அத்தனை தடைகளும் விலகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, பணவரவு மற்றும் இதை சேர்ந்தவங்க, இந்த ரிஷபராசி சேர்ந்தவங்க சின்ன கடையாக வச்சுருந்தவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ஃப்ரான்ச்சைசிஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. திடீர்னு பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இந்த காலகட்டம் பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு யோகமான காலகட்டம். அதே போல் 11 உள்ள ராகு பகவான், 11 அப்படின்றத பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம். அந்த ராகு பகவானுக்கு கொடுத்த குரு பகவான் ராசியிலேயே இருக்கார். அப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு போனோம், வேலையில் டெப்டேஷன் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் டெப்டேஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த டெப்டேஷன் மூலியமாக கடினமான வருமானங்கள், அதாவது எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் அந்நிய மொழி, அந்நிய மதம் பேசக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்த நாட்டில் உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாகவும் அதன் மூலயமா நிரந்தரமான உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு பகவானை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதி வரலும் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலத்தில் போய் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, அந்நிய மதம், அந்நிய மொழி சேர்ந்தவங்க கூட தொழில் தொடர்பு ஏற்பட்டு திடீர் வருமானம் ஏற்படக்கூடியது, நிரந்தரமான தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற சுக்கிரனும் சனியும் சேர்க்கையும் தொழிலில் உள்ள பிரச்சனைகள், தொழிலில் உள்ள சொணக்கங்கள் அத்தனையும் தீர்த்திரும். அதை தவிர குருவும் புதனும் சப்தம பார்வை பார்க்கறதுனால, புத யோகம் ஏற்படுறதுனால அந்த கல்விக்காரனோட யோகத்தை தனக்காரகன் பார்க்கும்பொழுது இதுவரை இந்த ரிஷபராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வியில் ஏற்பட்டுகின்ற ஞாபக மறதி அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் மேலும் சிறந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி மாதம் ஆனந்தமான மாதம், அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களை சுபகாரியங்கள், நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவாங்க. அதை தவிர இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ, பிரணவநாதனோ சரியில்லை அப்படிங்கிற டயத்தில் என்ன எளிய பரிகாரங்கள், எந்த தெய்வத்தை கும்பிட்டா பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத பற்றி ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக, தெளிவாக, விவரமாக, விளக்கமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே. இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படிங்கிறது 29/12/2024 இரவு 11:46 ஆரம்பமாகுது. அது 30/12/2024, 31/12/2024 செவ்வாய்க்கிழமை, அதேமாரி 1/1/2025 அதாவது வருஷப்பரப்பன்னைக்கே இந்த 4 நாட்களும் இருக்குது. வருஷப்பரப்பன்னைக்கு காலையில் 7 மணி 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில்
அவசியமாக வந்து பிரயாணத்தை தவிர்க்கணும், எங்கேயும் போகக்கூடாது இந்த நாட்களில். அதே மாதிரி புதியதாக எதுவும் செய்யக்கூடியது தொடங்கக்கூடாது. அதெல்லாம் தொடங்கினா அதனால் பின் விளைவுகள் வரும். அதனால் இந்த 2 காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மேலும் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தனுர் மாதம் அப்படிங்கிறதுனால அவங்கவுங்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போய் மார்கழி மாத பூஜைக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அன்னைக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்து ஆராதனைகள் பண்ணிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். அது போக இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து குரு ஜென்ம குருவாக இருந்து வக்ர நிலையிலையும் இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறதும் சால சிறப்பாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் மார்கழி குரோதி வருஷம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா ராசிநாதனே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான பாக்கியங்களையும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா 9 10 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு 15 தேதியில் ராசிநாதனே 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய, அதுவும் இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சின்னத்திரை பெரிய திரை நடிகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலே வக்கர குரு இருக்கிறதும் ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றம். வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம். எழுத்து பணியில், ஏன்னா 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்கர நீச்சம் பெற்று இருக்கிறதுனால எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதாவது பிஹைண்ட் த சீன் இது பண்ணுறவங்க, அதாவது கேமராமேன்ஸு, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கலைஞர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பஞ்சு சம்பந்தமான திரி, நூல், அதை தவிர ஆடைகள், வெள்ளை ஆடைகள், இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு முறைக்கு 4 முறை படிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதனும் 8ஆம் இடத்தில் மறைந்து போகிறார். புதன் மறைந்தால் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் ஞாபக மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் முதல் 15 நாள்லேயே, மார்கழி மாதம் முதல் 15 நாள்லேயே பார்த்தாலேயானால் திருமண பாக்கியம் வரக்கூடிய, அதாவது கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் இந்த இதுவெல்லாம் மாற்றிக்கிறது, ஏற்கனவே வச்சுருந்த இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டான இந்த ஜாதகத்தெல்லாம் வந்து பார்த்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். பொது காரியங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொது காரியங்களில் உங்களுடைய பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறும். புதுசாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும். அந்த ப்ரமோஷன் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தாலேயானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்